ஓகே, குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எலாங்கேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல டிரான்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுவாக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டெர்மினேஷன் எலாங்கேஷன், அதாவது இனிஷியேஷன் எலாங்கேஷன் டெர்மினேஷன் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு 3 பார்ட்டா நமக்கு பிரிச்சுக்கிறாங்க. நேற்று நம்ம இனிஷியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலாங்கேஷன் அப்படின்னா ப்ராசஸ் என்ன. நேற்று நம்ம பார்த்தோங்களா, இனிஷியேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோமா பார்க்கலீங்களா டீச்சர்? பார்த்தாங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எலாங்கேஷன் பேஸ் பண்ணி இருக்கிறத பாருங்க. அதாவது எலாங்கேஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நீட்சி அடைதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பொதுவாக the polymer is released from the other transcription factor and the mRNA synthesis பாத்தீங்கன்னா பொதுவா எலாங்கேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னா 5 to 3 dash டைரக்ஷன்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரி, இது எதுக்காக நமக்கு எலாங்கேஷன் அடையணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, அப்ப எலாங்கேஷன் அடைஞ்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆகும். சரிங்களா? இதுக்கு இன்வால்வ் ஆகக்கூடியதான் நமக்கு இந்த பாலிமரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹெல்ப் பண்ணக்கூடியது எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணுது. எந்த கேரக்டர் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ ஸ்டாண்ட் எதை உருவாக்குது அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது உருவாக்குது டு த டிஎன்ஏ டெம்ப்ளேட். இதோட என்ன பண்ணும் அப்படின்னா குட் ஈவினிங் ஒவ்வொரு நியூக்ளியோடைடா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல ஆட் ஆகும். சரிங்களா? இதுல எது ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நியூக்ளியோடைடுமே நமக்கு ஆட் ஆகும். சரிங்களா? இப்ப இந்த மைக்கு போட்டிருக்க வாய்ஸ் கொஞ்சம் தெளிவா கேக்குதுங்களா? ஓகே ஓகே ஓகே. நானே இந்த மைக்கு கொஞ்சம் கிளியரா கேட்கணும், ஏன்னா நம்ம ரெக்கார்டு பண்றோம் அப்படிங்கிறதுனால இந்த மைக்கு கிளியரா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கி டெஸ்ட் பண்ணேன். சரி, ஓகே, கவனிங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரைஸ் எப்படி நமக்கு மூவ் ஆகும் அப்படின்னா இது மூவ் ஆகக்கூடியது நமக்கு டைரக்ஷன் என்ன சொல்றாங்க 5 to 3 dash டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு சொல்றாங்க. ஸோ எலாங்கேஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப நீச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப என்ன பண்ணுது நமக்கு ஆர்என்ஏ பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரைஸ்ங்கிறது டிஎன்ஏவை பிரித்து ஆர்என்ஏவை என்ன பண்ணுது அப்படின்னா ஒருங்கிணைக்க தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது டிஎன்ஏ டெம்ப்ளேட் இலையை 3 டேஷ் முதல் 5 டேஷ் திசையில் படித்து வளரும் ஆர்என்ஏ சங்கிலியின் 3 டேஷ் முனையில் நிரப்பு ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகளை சேர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரைஸ்ங்கிறது இன்வால்வ் ஆகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சி டெம்ப்ளேட் இலையை பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுது. அப்ப இந்த டைரக்ஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய டைரக்ஷன் எப்படின்னா 5 டேஷ் 3 டேஷ் அப்படிங்கிற டைரக்ஷன்ல இருக்கும். அடுத்து உருவாக்கக்கூடிய டைரக்ஷன் எப்படி இருக்கு 3 டேஷ் 5 டேஷ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா உருவாகுது. ஸோ இதுல என்ன ஆட் ஆகுது அப்படின்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல தொடர்ந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு இதோட முக்கியமான வேலை. மிஸ் சொல்லுங்க மிஸ். சொல்லட்டுங்களா? சரி, எழுதிக்கங்க. ஆர்என்ஏ பாலிமரைஸ் டிஎன்ஏவை பிரித்து ஆர்என்ஏவை ஒருங்கிணைக்க தொடங்குகிறது.
இது DNA டெம்ப்ளேட் இலையை DNA டெம்ப்ளேட் இலையை DNA டெம்ப்ளேட் இலையை 3 டேஷ் முதல் 3 டேஷ் முதல் 5 டேஷ் திசையில் 5 டேஷ் திசையில் படித்து 5 டேஷ் திசையில் படித்து வளரும் RNA சங்கிலியின் வளரும் RNA சங்கிலியின் 3 டேஷ் முனையில் நிரப்பு RNA நியூக்ளியோடைடுகளை சேர்க்கிறது. அதாவது காம்ப்ளிமெண்டரி. 3 டேஷ் முனையில் நிரப்பு RNA நியூக்ளியோடைடுகளை சேர்க்கிறது. அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நுனி அடைதல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது முடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலிமரேஸ் 2 ரீச்சஸ் எங்க நமக்கு ரீச் ஆகுது அப்படின்னா அதோட எண்ட்ல போய் நமக்கு என்ன பண்ணுது ரீச் ஆகுது. அப்ப 2 புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் கேரிடு பை த என்னென்ன அப்படின்னா CPD CPSF the cleavage and polyadylation specific factor. சரிங்களா, அப்போ பொதுவா எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கான அதுக்கான காரணம் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கிளேவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு வந்து CSTF இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா கிளேவேஜ் ஸ்டிமுலேசிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலி A அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா எண்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த சிக்னல் வந்து என்ன நடந்துருச்சு அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்ப RNA பாலிமரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு சமிக்கையை அடையும் வரை, தமிழ் எழுதிக்கங்க, RNA பாலிமரைஸ் ஒரு முடிவு சமிக்கையை அடையும் வரை, RNA பாலிமரைஸ் ஒரு முடிவு சமிக்கையை அடையும் வரை இந்த செயல்முறை தொடர்கிறது. இது டிஎன்ஏவிலிருந்து பிரிந்து தொடர்கிறது. செயல்முறை தொடர்கிறது. இது டிஎன்ஏவிலிருந்து பிரிந்து அப்ப டைரக்ஷன் சேம் ஓகே அப்ப செப்பரேட் ஆகுது இல்லையா. அப்ப டிஎன்ஏவிலிருந்து பிரிந்து புதிதாக ஒருங்கிணைக்கப்பட்ட RNA மூலக்கூறை வெளியிடுகிறது. புதிதாக ஒருங்கிணைக்கப்பட்ட RNA மூலக்கூறை வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வெளியிடுகிறது. சோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா CP இங்க இருக்கு பாருங்க, இந்த CPSF CFSF இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய புரோட்டீன். அப்ப இது நமக்கு வந்துருச்சு. நமக்கு இதோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்றது தான் அதோட முக்கியமான ப்ராசஸ். சரிங்களா, முடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதான் ஆமா. அப்ப இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது போய் ஜாயின் ஆன உடனே இப்ப இங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க RNA பாலிமரைஸ் 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இந்த CCDF இதெல்லாம் உருவாயிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிருச்சு, நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஸ்டாண்ட் இங்க கிரீன் கலர்ல ஃபார்ம் ஆகுது பாருங்க. இது 5 டேஷ், இது 3 டேஷ். அப்ப இங்க என்ன உருவாகும் அப்படின்னா இதே மாதிரி லென்த் ஃபார்ம் ஆகுது. அப்ப இது எப்படி ஃபார்ம் ஆகும் 3 டேஷ் and 5 டேஷ் அப்படிங்கறது ஃபார்ம் ஆகும். ஸோ இது காம்ப்ளிமெண்டரி. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடியது எப்படி இருக்கு அதோட நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சேருது. ஸோ இது 3 டேஷ் to 5 டேஷ், இது 5 டேஷ் to 3 டேஷ். அவ்வளவுதான், இந்த ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா இதெல்லாம் வந்து புரோட்டீன் சிபி எஸ்எஃப் சிஎஃப் டிஎஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் கேரி அவுட் ஆஃப் த ஆர்என்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கடத்து அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி பார்ட்டிகல். ஸோ அந்த நுனிப்பகுதி வந்தவொடனே என்ன பண்ணுது அப்படின்னா கிளேவேஜ் அண்ட் டெர்மினேஷன் டேக்ஸ் பிளேஸ். நுனியில வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதோட நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திரும்பவும் நமக்கு என்ன பண்ணும் அதே மாதிரி ஒரு ஸ்டெப் இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்ப இங்க என்ன பண்ணும் நமக்கு இங்க என்னென்ன ஸ்டெப் நடந்ததோ அதே மாதிரி இங்க நடக்கும். இதுதான் நமக்கு டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா, பொதுவாக நமக்கு படியெடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜெனட்டிக்கல் ப்ளூ பிரிண்ட் அப்புறம் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது என்ன ஜாயின் ஆகுதுன்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு வரிசைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜாயின் ஆகும். இதுதான் வந்து பீனோடைபிக் கேரக்டருக்கான முக்கியமான ஒரு பண்பு. இருக்கலாம் ஒரு அனிமல்ஸ் எது வேணா இருக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து என்ன பண்ணுது டிட்டர்மைன் பண்ணுது. அப்ப நியூக்ளியோடைடுங்கிறது தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு பீசிஸ்ல வந்து ஒரு மார்பாலஜிக்கலா ஒரு ஜெனட்டிக்கல் கேரக்டர் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து டிசைட் பண்றது யாரு அப்படின்னா மார்பாலஜிக்கல் கேரக்டர் டிசைட் பண்றது யாருன்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அடினைன் தைமைன் குவானைன் சைட்டோசின் இது எல்லா பீசஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒவ்வொரு பீசஸ்க்கும் இந்த நியூக்ளியோடைடு ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் ஹெரிடிட்டி யூனிட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, பாரம்பரிய பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இது என்ன ஆகுது நமக்கு டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நீங்க ஜீன் அப்படின்னா எதை சொல்லணும் அடினைன் தைமைன் குவானைன் சைட்டோசின் இந்த கெமிக்கல் இருக்குது இல்லைங்களா கெமிக்கல் ப்ராசஸ் இதைத்தான் நீங்க ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது எல்லாமே என்ன அப்படின்னா புரோட்டீனோட கேரக்டர் தான். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. குரோமோசோம்னாலே பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா பிசிக்கல் ப்ராசஸ் சொல்லுவோம், ஜீன் அப்படின்னாலே கெமிக்கல் ப்ராசஸ் சொல்லுவோம். சரிங்களா, இப்ப நான் இங்க சிங்கிளா எடுத்துக்கிட்டா இதுக்கு பேரு ஜீன், இதெல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு தொகுப்பா இருந்தா அதுக்கு பேரு குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதைத்தான் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு மெண்டல் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கிரிகர் ஜோகன் மெண்டல் அவரோட காலத்துல வந்து அவருக்கு ஜீன்னா என்னன்னு தெரியாது. அதனால அவர் என்ன பேர் வச்சிருந்தாரு ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற பேரை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் மென்ஷன் பண்ணி வச்சிருந்தார். ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அந்த ரீசன்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண்பானது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சொல்லியிருப்பார். அதாவது ஹெரிடிட்டி எலிமெண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது காரணிகள். ஓகேங்களா, அடுத்தது ஜீன்னா என்ன? சரிங்களா, அப்ப ஜீன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது என்ன சொன்னா ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது கெமிக்கல் கேரியர் ஹெரிடிட்டி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். சரிங்களா, ஒரு பாரம்பரிய பண்புகளை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போறதுதான் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜீன் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஃபண்டமெண்டல் கேரக்டர் பேசிக் யூனிட். சரிங்களா, அதாவது டிஎன்ஏவோட வரிசை இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா ஜீனை தான் குறிக்குது. சரிங்களா, அப்ப ஜீன்னா என்னன்னு சொல்லலாம் பேசிக் யூனிட் ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம், டிஎன்ஏ சீக்வன்ஸ் சொல்லலாம், புரோட்டீன் கோடிங் அப்படின்னு சொல்லலாம், நான் கோடிங் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து கோடிங் இருக்கும், நான் கோடிங் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதாவது லொகேஷன் ஆஃப் த குரோமோசோம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இது எங்க இருக்குன்னா குரோமோசோமுக்குள்ள இருக்கு. சரி, இந்த மாதிரி நமக்கு வந்து அரேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு கோடிங் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு ஹியூமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 20,000க்கு மேற்பட்ட கோடிங் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். ஸோ ஜீனோட பண்புகள் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. ஏன்னா தமிழ்ல ஒருக்கா சொல்ற நோட் பண்ணிக்கங்க. ஜீன் அப்படிங்கிறது மரபு உரிமையின் அடிப்படை அலகு. மரபு உரிமையின் அடிப்படை அலகு. அடுத்த பாயிண்ட் டிஎன்ஏ வரிசை. டிஎன்ஏ வரிசை புரத குறியீடு. புரத குறியீடு புரத அதே மாதிரி குறியீட்டு
குறியீட்டு முறையற்ற மரபணுக்கள். குறியீட்டு முறையற்ற மரபணுக்கள் குரோமோசோம்களில் இடம்பெற்றுள்ளது. குரோமோசோம்களில் இடம்பெற்றுள்ளது. இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவா பேசிக் யூனிட் ஆஃப் த குறியீட்டு முறையற்ற மரபணுக்கள். கோடிங் புரோட்டீன் இருக்கும், நான் கோடிங் புரோட்டீன் இருக்கும். ஓகேங்களா? கோடிங் புரோட்டீன் இருக்கும், அதாவது குறியீட்டு புரத குறியீடும் இருக்கும், குறியீட்டு முறையற்ற மரபணுக்களும் காணப்படும். அப்புறம் குரோமோசோம்களோட இடம். குரோமோசோம்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்னா உள்ளுக்குள்ள ஜீன் தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹியூமன் பீயிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு ஜீன் இருக்கு அப்படின்னா 20,000 புரத குறியீட்டு மரபணுக்கள் காணப்படும் அப்படிங்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ல 20,000 புரத குறியீட்டு மரபணுக்கள் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த டேர்ம் ஜீன் சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? The term gene was coined by யார் சொன்னதுங்க? வில்லியம் ஜோஹான்சன். வில்லியம் ஜோஹான்சன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாரு. ஜீன் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தவங்க யாருன்னா 1909 வில்கம் அல்லது வில்லியம் அப்படின்னு தமிழ்ல வரும், இங்கிலீஷ்ல படிச்சோம்னா வில்கம் அப்படின்னு வரும். வில்கம் ஜோஹான்சன். வில்கம் ஜோஹான்சன் இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா the term gene அப்படிங்கறத சொல்லுவாரு. ஓகேங்களா? சரி, இப்ப இந்த பென்சர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா ரெகான், மியூட்டான் அண்ட் சிஸ்ட்ரான் அப்படிங்கிற கருத்தை நமக்கு வந்து சொல்றாரு. இதை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ரெகானா ரீகாம்பினேஷன், மியூட்டானா மியூட்டேஷன், சிஸ்ட்ரான் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் யூனிட். இந்த சிஸ்ட்ரானுக்குள்ளதான் மியூட்டானும் ரெகானும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ சிஸ்ட்ரான் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிஸ்ட்ரான், மியூட்டான், ரெகான் அப்படிங்கிற பேரெல்லாம் வச்சது யாருன்னா சைமன் பென்சர் அப்படிங்கிறவர் தான் இந்த நேம் எல்லாத்தையுமே வச்சிருப்பார். சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. சைமன் பென்சர், ஏன்னா இதை நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம், அதனால நான் உங்களுக்கு விட்டுறேன். இந்த சைமன் பென்சர் எப்ப சொன்னாரு அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ரெகான், மியூட்டான், சிஸ்ட்ரான் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஏற்கனவே வந்து சிஸ்ட்ரானோட பார்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சிஸ்ட்ரான்னா என்ன, பாலிபெப்டைடு இருக்கக்கூடியது, அதாவது பாலிபெப்டைட் செயின், புரோட்டீன் பார்ட் ஆஃப் தி என்சைம், இது எல்லாமே வந்து சிஸ்ட்ரானை குறிக்கக்கூடியது தான். மியூட்டான்னா மியூட்டேஷன், ஒரு திடீர் மாற்றத்துக்கு மியூட்டான் ரொம்ப முக்கியம். ரெகான்னா ரீகாம்பினேஷன், புதுசா ஒன்றை வந்து நமக்கு என்ன பண்றதுன்னா உருவாக்குறது. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும், பாசிங் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடியது, குறுக்கே கலத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும்போது புதுசா ஒண்ணு நமக்கு என்ன பண்ணும், உருவாகும். அடுத்தது the gene product polypeptide chain. இதுல வந்து one gene one enzyme hypothesis, ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாட்டை இது சொன்னது யாருன்னா பீடில் அண்ட் டாட்டம் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சரிங்களா? அப்ப a single mRNA transcribed by the single gene. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ, ஒரே ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ என்ன பண்ணுது, ஒரே ஒரு ஜீனை மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது. இந்த கான்செப்டை சொன்னதுதான் நமக்கு இந்த ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பீடில் அண்ட் டாட்டம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதிசிஸ் எப்ப சொன்னாங்கன்னா நமக்கு 1940 பீடில் அண்ட் டாட்டம் அப்படிங்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸப்ஷனலி சிங்கிள் mRNA இஸ் ஆல்சோ டிரான்ஸ்கிரிப்ட் பை த மோர் தென் ஒன் ஜீன். ஒன்று மட்டும் கிடையாதுங்க, அதுக்கு மேற்பட்டதையும் நமக்கு என்ன பண்ணலாம்னா இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தால் அந்த கேரக்டருக்கு என்ன பேருனா பாலிசிஸ்ட்ரோனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. Therefore the concept being one gene one enzyme அல்லது one protein hypothesis அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நினைப்பு வச்சுக்கங்க. ஒவ்வொரு மரபணுவும் ஒரு குறிப்பிட்ட நொதியின் தொகுப்பை கட்டுப்படுத்துகிறது.
அல்லது வந்து வளர்ச்சி மாற்ற பாதையில் ஒரு குறிப்பிட்ட பதியை நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒழுங்குபடுத்துகிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை முதல்ல எதுல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நியூரோஸ்போரா கிராசா அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எந்த பீசஸ்ல கண்டுபிடிச்சாங்கன்னா ஆக்சுவலா அந்த பீசஸ் வந்து ரெட் பிரெட் மோல்ட். ரெட் பிரெட் மோல்ட் சொல்லக்கூடிய நியூரோஸ்போரா கிராசா கிராசான்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சையில என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இது ஒன் என்சைம் ஒன் ஹைபோதீசிஸ் யாரு கண்டுபிடிச்சாங்க, என்ன கேரக்டர் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பீடிலண்டட் மிஸ் சொல்லுங்க. நியூரோஸ்போரா கிராசா CRASES அல்லது கிராசா இப்படி எழுதிக்கங்க. நியூரோஸ்போரா கிராசா இது வந்து நமக்கு சிகப்பு பூஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா இந்த நான் கதை சொல்லிடுற நோட் பண்ணிக்கங்க. ஒரு பூஞ்சை எடுத்துக்கிறாங்க. அந்த பூஞ்சை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஒரே பீசிஸ்ல என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து கலப்பினை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து எடுத்து உடனே அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குறாங்க. திரும்பவும் அடுத்த ஜெனரேஷன். இந்த மாதிரி ஒரு 10 ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னா அப்படி உருவாக்கிடுறாங்க. உருவாக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த நியூரோஸ்போரா கிராசானால ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து உருவாக்கின நொதிய 10வது ஜெனரேஷன்ல உருவாக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா ஒரே கேரக்டர் திரும்ப நமக்கு வரும் பொழுது இது என்னவா மாறுது, டுவார்ஃபா மாறுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதோட பண்புகளை வந்து இழந்துருது, உற்பத்தி செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நொதி குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஒரு சில பண்புகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் போது அப்படியே தேஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அந்த கான்செப்டை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதை சொல்லியிருப்பாங்க. இதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே தான் நமக்கு வரும். The genes are present with the genes and the cis trans effect அப்படின்னு சொல்லக்கூடியது. cis trans effect. There is a Simon Benzer வந்து பாத்தீங்க அப்படின்னா the functional gene is a cistron அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி crossing over with the functional gene cistron வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து முக்கியமா functional unit அப்படின்னு சொல்லக்கூடியது. cis transfer அப்படின்னு சொல்லக்கூடியது இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீன் இருக்கக்கூடியது. இந்த ஜீன் என்ன பண்ணுது, ஒரு இதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த மாதிரி கேரக்டர் நம்ம சொல்லக்கூடியதுதான் சிஸ் டிரான்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிஸ் டிரான்ஸ் எஃபெக்ட் அல்லது சிஸ் டிரான்ஸ் ஜீன் அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் எழுதிக்கங்க. இந்த சிஸ் செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல எழுதிங்க. ஒரே குரோமோசோமில் மரபணுக்களின் வெளிப்பாட்டை ஒழுங்குபடுத்தும் டிஎன்ஏ வரிசை. ஒரே குரோமோசோமில் மரபணுக்களின் வெளிப்பாட்டை ஒழுங்குபடுத்தும் டிஎன்ஏ வரிசை. இது என்னவா இருக்கலாம் அப்படின்னா புரதங்களா இருக்கும். சரிங்களா? இது நமக்கு என்ன அப்படின்னா ஒழுங்குபடுத்தக்கூடிய புரதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ரீகாம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் புதுசா ஒண்ணு உருவாகிறது. இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். கிராசிங் ஓவருக்கு நீங்க ஈஸியா நினைப்பு வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 கேரக்டர் நம்ம